இந்த ஆருத்ரா தரிசனம் சொன்னால் எல்லா சிவன் கோயில் ஆலயங்களும் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும், சிவபெருமானுக்கும் அதெல்லாம் பார்வதிக்கு நடக்கும். ஆனால் விசேஷமாக ஆருத்ரா தரிசனம் சொன்னால் நடராஜருக்கு தான். அதுலேயும் சிதம்பரம் விசேஷம். அதற்கு அடுத்தபடியாக ஆதி சிவன் கோயில் எதுன்னு சொன்னால் உத்திரகோஷ மங்கை. இது திருப்புல்லானி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புல்லானிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். அது ஆதி சிவன் கோயில், ஆதிசிவ க்ஷேத்திரம்னு பேர். அந்த கோயிலில் பச்சை மரகத நடராஜர் இருக்கிறார். இது ஏன் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆருத்ரா தரிசனம் நடக்கிறதுங்கிறது நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரன் புதனுடைய வீட்டில் அந்த மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாள், அந்த பௌர்ணமி நாளில். அப்போ சிவன் தான் அந்த சந்திரன், அவன் தான் சரீரத்துக்கு அதிபதி, ருத்ரன் தான். அப்போ அந்த காலபுருஷ தத்துவத்தில் அந்த மேஷத்துக்கு 3வது இடமான அந்த மிதுனம்ங்கிற இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ஆத்மகாரனான சூரியன் அமர்ந்திருந்து அந்த புதனுடன் கூடியிருக்கிறார். அது புதன் தான் நிறங்களில் பச்சை வர்ணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புதனுடைய வீட்டில் தான் அந்த சந்திரன் உள்ளே போகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சந்திரனுடைய புள்ள தான் புதன், சோமபுத்திரன்னு பேர் புதனுக்கு. அப்போ அந்த புதனுடைய வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் தான், அந்த பௌர்ணமி தான் இந்த ஆருத்ரா தரிசனம். அப்போ அந்த புதனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பச்சை மரகதம் புதனுடைய அந்த ரத்தனம் சொன்னால் பச்சை மரகதம். அதனால தான் அந்த பச்சை மரகத நடராஜர் அங்கே உத்ரகோஷ மங்கையில் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பச்சை மரகத நடராஜருக்கு இன்றைய தினம் அந்த பழைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சந்தன காப்பு செய்து அதை இன்றைக்கு களைந்து அந்த இரவிலே அந்த பச்சை மரகத நடராஜருக்கு அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் செய்து அதன் பிறகு தரிசனத்தை எல்லோருக்கும் செய்விப்பார்கள். எனவே இந்த வருடம் இந்த பச்சை மரகத தரிசனம் என்பது அந்த குருவுடன் கூடிய சந்திரன் அமையப்பட்டிருப்பதனால் உத்திரகோஷ மங்கையிலே சென்று அந்த ஒரு குருவும் புதனும் பரிவர்த்தனுடன் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் சந்திரனும் நேர் ஆத்மகாரனும் சரீரகாரனும் சொல்லக்கூடிய அந்த சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் அமைந்த அந்த பௌர்ணமி நன்னாளில் குருவுடன் கூடிய அந்த ஒரு நாளிலே, அந்த பௌர்ணமி நாளிலே இந்த ஆருத்ரா தரிசனத்தை எவர் ஒரு காண்கிறாரோ அவர்களுக்கு குருவருளும் திருவருளும் கொடப்பெற்று அவர்கள் இந்த மோட்ச சாம்ராஜ்யம் மட்டுமில்லாமல் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு உன்னத வாழ்க்கையை, உன்னத பலன்களை எல்லாம் அடைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம்.